இப்போ பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள்கிட்ட வந்து பணிவை எதிர்பார்க்குறாங்க, ஒரு பயத்தை எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஆண்கள் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்மக்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ பணிவாக நடந்துக்கணும்னா பெண்கள் வன்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண்கள் வந்து வன்மையான பெண்களை பார்த்தா தான் பயப்படுவாங்க. ரொம்ப மென்மையாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்கள் சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ரொம்ப மென்மையாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண் என்ன பண்ணுவான், தன்னை வன்மையானவனாக உணர்வான். அந்த மாதிரி பெண்கள் முன்னாடி ஆண் தன்னை வந்து வன்மையானவனாக உணர்ந்து அந்த பெண்ணை அதிகாரம் செலுத்த ஆரம்பித்துடும். அதை ரொம்ப மென்மையாக இருக்காங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் செய்வாங்க போலுக்க. அதை செய் இதை செய், சாப்பாடு சமைச்சு வை, இன்னுமா துணி துவைச்சி வைக்கல அப்படின்னு கடைசியில் அடிமைப்படுத்திடுவாங்க. அப்போ பெண்கள் ஏன் அடிமையானாங்கன்னா, ஆண்கள் முன்பு பெண்கள் தங்களை மென்மையானவர்களாக காட்டி கொண்டதால் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து பயந்தாங்க. அப்போ என்னடா இது, இந்த பெண்கள் நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே, அப்போது இவங்கள வச்சு நம்ம வந்து நிறைய வேலை செஞ்சிடலாம், நம்ம வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, நமக்கு இவங்கள ஒரு அடிமையாக்கிடலாம், ஒரு அழகான ஒரு அடிமை. பெண்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா, அப்போ இவங்க நமக்கு அடிமையாக இருந்தால் ஒரு அழகான அடிமை நமக்கு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துறது. அப்போ ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பணிவை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இப்போ ஆண்கள் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்மக்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை பெண்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மென்மையாக நடந்துக்காதீங்க, வன்மையானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். கோவப்படுங்க, திட்டுங்க, அடிங்க. ஆனால் வந்து அதில் வந்து அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அக்கறையோடு அடிங்க, அன்போடு அடிங்க, பாசத்தோடு அடிங்க. அந்த மாதிரி திட்டுறது, வேலை வாங்குறது, பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கு பயம் வரணும். அப்போ என்ன, பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கு பயம் வரணும். அந்த மாதிரி பெண்கள் வன்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக ஆண்கள் மென்மையானவர்களாக நடந்து கொள்ளணும். ஏன்னா பெண்களும் வன்மையானவர்களாக நடந்து கொள்கிறாங்க, ஆண்களும் வன்மையானவர்களாக நடந்து கொள்ளும்போது ரெண்டு இடத்துக்குள்ள சண்டை வந்துடும். ஒரு முரணான இரு துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று இருக்குமே தவிர ரெண்டும் ஒரே துருவம் ஒன்றை ஒன்று விளக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது பெண்கள் வன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா தான் ஆண்கள் பெண்களை பார்த்து பயப்படுவாங்க, பெண்களிடம் பணிவாக நடந்துப்பாங்க. அப்போ ஆண்கள் மென்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வன்மையாக நடந்துக்கும் போது ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து பெண்கள் மென்மையாக இருக்காங்க, ஆண்கள் வன்மையாக இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, மென்மையானவங்க வந்து வன்மையானவங்களை பார்த்து பயப்படுவாங்க, மென்மையானவங்க வந்து வன்மையானவரிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். இன்று வந்து பெண்கள் வந்து மென்மையாக இருக்காங்க, ஆண்கள் வன்மையாக இருக்காங்க. அதனால் மென்மையாக இருக்கிற பெண்கள் வன்மையாக இருக்கிற ஆண்களை பார்த்து பயப்படுறாங்க, பணிவாக நடந்துக்கிறாங்க ஆண்களிடம். அப்போ இந்த நிலை மாறணும். பெண்களுக்கு என்ன ஆசைன்னா, ஆண்கள் நம்மக்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், நம்ம சொல்கிற வேலையை செய்யணும், நம்மளை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், பெண்கள் வன்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், ஆண்கள் வந்து தங்களை மென்மையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ பெண்கள் மென்மையாக இருக்காங்களா, மென்மையிலிருந்து நீங்கள் வன்மையானவர்களாக மாறுங்கள். ஆண்கள் வந்து இன்றைக்கி வன்மையாக இருக்காங்களா, வன்மையிலேருந்து மென்மையாக மாறிடுங்க. பெண்களுடைய வன்மைக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக ஆண்கள் தங்களை மென்மையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து பெண்களுக்கு ஆண்களை பார்த்தா கோபம் வரும், திட்டுவாங்க, ஆண்களுக்கு பெண்களை பார்த்தா பயம் வரும், பணிவு வரும். அப்போ இந்த உறவுமுறை பெண்களுக்கு இந்த மாதிரி தன்னை பார்த்து பயப்படுகிற, தன்னிடம் பணிவாக நடந்து கொள்கிற ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தான் சொல்கிற வேலையை செய்கிற ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு மரியாதை தருகிற, தன்னை பார்த்து பயந்து தன்னிடம் பணிவாக நடந்து கொள்கிற ஆண்கள், தனக்கு மரியாதை கொடுக்குற, அதாவது பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது மென்மையான ஒரு ஆண்களால் தான் பெண்களிடம் பணிவாகவும் பயத்தோடையும் பெண்களுக்கு மரியாதையும் கொடுக்க முடியும். இப்போ ஒரு வன்மையான ஒரு பெண்ணை பார்த்து தான் ஒரு ஆண் பயப்படுவான். ஒரு பெண் வந்து வன்மையாக இருக்கிறா, ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறா, கோவப்படுறா, திட்டுறா, அடிக்கிறா அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து தான் ஒரு ஆண் பயப்படுவான். ஆனால் அதில் அன்பு இருக்கணும், சும்மா ரவுடிசன் இருக்கக்கூடாது. ஒரு ஆணை பற்றின கவலை எதுவுமே இல்லாமல் அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தை போடுறது, கண்ணாப்பின்னா அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவமானப்படுத்தாமல் அடிக்கணும். அந்த அன்பின் நோக்கம் அவமானப்படுத்துவதாக இருக்கக்கூடாது, ஒரு உரிமையாக இருக்கணும். அந்த மாதிரி பெண்கள் வன்மையாக மாறும்போது ஆண்கள் மென்மையாக மாற வேண்டும். அப்போ தான் பெண்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிற அந்த நிலை ஆணிடத்தில் வரும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஒன்றுமே நடக்குது. ரெண்டு பேருமே வன்மையானவர்களாக மாறி ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு அதான் காரணம். சில குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே வன்மையாக இருக்காங்க, யாராவது ஒருத்தர் மென்மையாக மாறி ஆகணும். அப்போ தான் அந்த வன்மையை எதிர்கொள்ள முடியும். அதனால்